ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பண்ணிவிட்ருக்குறாங்க. இதற்கு காலி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2423 காலி இடங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி எல்லாம் எலிஜிபிள். என்னென்ன போஸ்ட்டுன்னு எழுத்தாளர் மற்றும் உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்புக்காக விட்ருக்குறாங்க. இதற்கான லாஸ்ட் டேட் வந்து 23/6/2025. மொத்த காலி இடங்கள் 2423. ஸோ இதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு. ஸோ இதில் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2nd June to நோட்டீஸ் ஃபார் ஃபேஸ் 13 2025 செலெக்ஷன் போஸ்ட். இது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/6/2025 to 23/6/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் ஆஃப் ரிசிட் அப்ளிகேஷன் 23/6. ஓகே 23/6/2025. ஓகே லாஸ்ட் டேட் ஆஃப் த டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 24/6 கொடுத்துருக்காங்க. சரியா? டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 24/6 ஜூலை to 4/6 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ssc.government.in தான் வெப்சைட்டு. ஸோ இது ஃபுல்லாக ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். ஸோ இதோட வேக்கன்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிசபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ண முடியும், நேஷனல் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன், நேபாள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இருக்கோ அதே நாம்ஸ் தான். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 to 25, 27, 42 இயர்ஸ்லாம் சில இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஏஜ் கலெக்ட் பண்ணால் அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஆஸ் பர் நாம்ஸ் என்ன ரிலாக்ஸேஷன் அது கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2423 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா இதுதான் போஸ்ட். ஓகேங்களா? ஃபோட்டோஸில் என்னென்ன சைஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். ஓகேங்களா? ஸோ கேண்டீன் அட்டண்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்ஸு ஓகேவா, ஃபயர்மேன், சிவிலியன் மோட்டார்ஸ் டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், சானிட்டரி ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் மெட்ரிகுலேஷன் இருந்தால் போதும். டெக்னிக்கல் ஆஃபீஸர், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு ஓகே 18-30 இயர்ஸ் கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் இருக்காங்க. கிளர்க்கு, சார்ஜ் மேனு ஓகேவா, சார்ஜ் மேன், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸு ஸோ எல்லாமே இருக்குது. சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டு, ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்டரு. ஸோ இது மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2423 போஸ்ட் விட்ருக்காங்க. ஸோ கீழே டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மொத்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர், எக்ஸிக்யூட்டிவ் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அட்மின், ஹெச்ஆர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அசிஸ்டன்ட் ஐடிஎம் அண்ட் ஹெச்ஆர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 2423 போஸ்ட்றாங்க. இந்த பாருங்கள் உங்களுக்கு 11 போஸ்ட் எதுவோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். சரி குவாலிஃபிகேஷன் பற்றி சில எக்ஸாம் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிங்க. தேங்க்யூ.